ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்றைக்கு இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அநீதியாலும் அக்கிரமங்களாலும் வன்முறையாலும் இன்றைக்கு இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்னவாக அமையப் போகிறதோ, எதை போன்ற ஒரு எதிர்காலம் இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்க போகிறதோ என்று அச்ச உணர்வோடு இந்தியாவை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் இங்கே பிரச்சனை, முஸ்லீம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை இவர்கள் உருவாக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். எனவே முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனை, மற்றவர்களுக்கெல்லாம் இங்க ஒரு பிரச்சனை இருக்க போறதில்லை. ஏன்னா அவங்க அமைக்க போறது ஒரு இந்து ராஷ்டிரம் என்று சொல்கிறார்கள். இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யம்னு சொல்றாங்க. எனவே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்முடைய சகோதர சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்து ராஷ்டிரம் என்று சொல்வது மத ரீதியான ராஜ்யம் அல்ல, அது மத பிரச்சனை அல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அரசியல் என்பது அத்தனையும் இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது, பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானது. ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குகிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பழமையான இந்தியாவை, சனாதன இந்தியாவை, சாதிய அடுக்குகளை கொண்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்தால் மீண்டும் அப்படி ஒரு சூழல் உருவாகி மீண்டும் அந்த ஆரிய ஆதிக்கம், பிராமணிய ஆதிக்கம், பார்ப்பனிய ஆதிக்கம் இங்கே நிலைப்படுத்தப்படுமையானால் என்னவாக மாறும் என்று சொன்னால், ஒரு சாதாரண உதாரணத்தை பார்த்துங்க. வட மாநிலம் எப்படி இருக்கு? இந்த ஆரிய பார்ப்பனிய எதிர்ப்பில் ஊறி திளைத்து 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் சமூக நீதி அரசியலை கட்டமைத்து வைத்திருக்கிறோமே. நீதி கட்சி ஆட்சி காலம் தொடங்கி திராவிட இயக்கங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்கிறது, வட மாநிலங்கள் எப்படி இருக்கிறது? வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கில் சாரையா வந்து குவிரானா இல்லையா? ரயில் நிலையத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு ரயில் நிலையத்தில் சென்னை தொடங்கி அது கோயம்புத்தூர் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், எல்லா ரயில் நிலையிலும் ஆயிரக்கணக்கான வட மாநிலத்து இளைஞர்களும் பெண்களும் வந்து குவிகிறார்கள். வரக்கூடியவங்க பட்டதாரிகளா, என்ஜினியர்களா, டாக்டர்களா, இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்த பயிற்சி பெற்ற அப்படிப்பட்ட ஒரு கல்வியாளர்களா என்று சேர்த்தால் நிச்சயமாக இல்லை. அப்ப கல்வி இல்லாத, வறுமையே முழுமையாக உடலில் தாங்கிய ஒரு கூட்டமாக அந்த மக்கள் வந்து குவிகிறார்கள் சொன்னா என்ன காரணம்? ஒரு 200 ரூபாய் பணம் கூட தமிழ்நாட்டில் கிடைக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 200 ரூபாய் பணம் தமிழ்நாட்டில் கூட கூலி தரும், அதற்காக வேண்டி குவிகிறான்னு சொன்னா அப்ப அந்த மாநிலத்துடைய நிலைமை என்ன? மாநிலத்துடைய நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த நாட்டுடைய சுதந்திரத்துடைய பலன்களை ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதியை சேர்ந்தவன் சுரண்டி கொண்டு அந்த மக்களுக்கான கல்வியை தடுத்து விட்டான்.